ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakinthi.com சேனல். நம்ம speakinthi.com சேனலில் சிறிய சிறிய வார்த்தைகள், வாக்கியங்கள், உறவுமுறை பெயர்கள்னு ஹிந்தியில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக எப்படி சுலபமாக கற்றுக்கலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம speakinthi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு வரும்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம போன வீடியோவில் உறவு முறைகளின் பெயர்கள் 60க்கும் மேற்பட்ட பெயர்களை தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக எப்படி நம்ம ஹிந்தியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எப்படி ஹிந்தியில் பேசலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோலையும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேர்ப்ஸ், வினை சொற்கள் அல்லது ஒரு செயலை குறிக்கும் சொற்களை தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக ஹிந்தியில் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி நம்ம ஹிந்தியில் கற்றுக்கலாம், பேசலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது வார்த்தையாக பேசுவது. பேசுவது ஆங்கிலத்தில் டாக்கிங்னு சொல்லுவோம். பேசுவது என்ற சொல்ல ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பாத் கர் ரஹேன், பாத் கர் ரஹேன். பேசுவது பாத் கர் ரஹேன், பேசுவது பாத் கர் ரஹேன். பேச வைப்பது டு டாக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ பேச வைப்பது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பாத்சீத் கர்னா, பாத்சீத் கர்னா. பேச வைப்பது பாத்சீத் கர்னா, பேச வைப்பது பாத்சீத் கர்னா. பேசுவது பாத் கர் ரஹேன், பேசுவது பாத் கர் ரஹேன். பேச வைப்பது பாத்சீத் கர்னா, பேச வைப்பது பாத்சீத் கர்னா. பார்ப்பது ஹிந்தியில் தேக் ரஹேன், தேக் ரஹேன்னு சொல்லுவோம். பார்ப்பது தேக் ரஹேன், பார்ப்பது தேக் ரஹேன். பார்க்க வைப்பது, பார்க்க வைப்பது இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் டு வாட்ச்னு சொல்லுவோம். அப்போ பார்க்க வைப்பது என்ற வார்த்தையை ஹிந்தியில் தேக்னே கேலியே, देखने के लिए. பார்க்க வைப்பது देखने के लिए, பார்க்க வைப்பது देखने के लिए. பார்ப்பது देख रहे, பார்க்க வைப்பது देखने के लिए. யோசிப்பது, யோசிப்பது இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் திங்கிங்னு சொல்லுவோம். அப்போ யோசிப்பது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? सोचने के लिए, सोचने के लिए. யோசிப்பது सोचने के लिए, யோசிப்பது सोचने के लिए. யோசிக்க வைப்பது, யோசிக்க வைப்பது இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் டு திங்க்னு சொல்லுவோம். அப்போ யோசிக்க வைப்பது இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி வரும்? விச்சாரோ தேஜக், விச்சாரோ தேஜக். யோசிக்க வைப்பது விச்சாரோ தேஜக், யோசிப்பது சோச்னே கேலியே, யோசிக்க வைப்பது விச்சாரோ தேஜக். விளையாடுவது, விளையாடுவது இது ஆங்கிலத்தில் பிளேயிங்னு சொல்லுவோம். அப்போ விளையாடுவது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கேல்னா, கேல்னா. விளையாடுவது கேல்னா, விளையாடுவது என்ற வார்த்தையை ஹிந்தியில் கேல்னான்னு சொல்லுவோம். அப்போ விளையாட வைப்பது இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் டு பிளேன்னு சொல்லுவோம். அப்போ விளையாட வைப்பது இந்த சொல்லுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? க்ரீதா கர்னா, க்ரீதா கர்னா. விளையாட வைப்பது க்ரீதா கர்னா, விளையாட வைப்பது என்ற வார்த்தையை ஹிந்தியில் க்ரீதா கர்னா என்று சொல்லுவோம். விளையாடுவது கேல்னா, விளையாட வைப்பது க்ரீதா கர்னா. இதை கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். கேல்னா, க்ரீதா கர்னா. விளையாடுவது, விளையாட வைப்பது. அடுத்த வார்த்தை சாப்பிடுவது. சாப்பிடுவது இது ஆங்கிலத்தில் ஈட்டிங்னு சொல்லுவோம். அப்போ சாப்பிடுவது என்ற வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கானா, கானா. சாப்பிடுவது கானா, சாப்பிடுவது கானா. சாப்பிட வைப்பது
சாப்பிட வைப்பது இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் டு ஈட்டுன்னு சொல்லுவோம். அப்போ சாப்பிட வைப்பது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கோ கானே கே, கோ கானே கே. சாப்பிட வைப்பது கோ கானே கே, கோ கானே கே. ஸோ அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுவது என்ற வார்த்தையை ஹிந்தியில் கானான்னு சொல்லணும். சாப்பிட வைப்பது என்ற வார்த்தையை ஹிந்தியில் கோ கானே கேன்னு சொல்லணும். கானா கோ கானே கே. சாப்பிடுவது, சாப்பிட வைப்பது. அடுத்ததாக தூங்குவது. தூங்குவது ஸ்லீப்பிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ தூங்குவது என்ற வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சோனே கேலியே, சோனே கேலியே. தூங்குவது சோனே கேலியே, சோனே கேலியே. தூங்க வைப்பது. தூங்க வைப்பது ஆங்கிலத்தில் டு ஸ்லீப்னு சொல்லுவோம். அப்போ தூங்க வைப்பது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சுலா தியா, சுலா தியா. தூங்க வைப்பது சுலா தியா. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தூங்குவது என்ற வார்த்தையை ஹிந்தியில் சோனே கே லியே என்றும், தூங்க வைப்பது என்ற வார்த்தையை ஹிந்தியில் சுலா தியான்னு சொல்லுவோம். தூங்குவது சோனே கே லியே, தூங்குவது சோனே கே லியே. தூங்க வைப்பது சுலா தியா, தூங்க வைப்பது சுலா தியா. அடுத்த வார்த்தை ஓடுவது. ஓடுவது இது ஆங்கிலத்தில் ரன்னிங்னு சொல்லுவோம். அப்போ ஓடுவது இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தோட்னா, தோட்னா. ஓடுவது தோட்னா, ஓடுவது தோட்னா. ஓட வைப்பது. ஓட வைப்பது இதற்கு ஆங்கிலத்தில் டு ரன்னு சொல்லுவோம். அப்போ ஓட வைப்பது என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சலானே கேலியே, சலானே கேலியே. ஓட வைப்பது சலானே கேலியே, சலானே கேலியே. ஓடுவது தோட்னா, ஓட வைப்பது சலனே கேலியே. கடைசியாக ஆடுவது. ஆடுவது இதற்கு ஆங்கிலத்தில் டான்ஸிங்னு சொல்லுவோம். அப்போ ஆடுவது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? நித்யா, நித்யா. ஆடுவது நித்யா, நித்யான்னு சொல்லுவோம். அப்போ ஆட வைப்பது இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் டு டான்ஸுன்னு சொல்லுவோம். அப்போ ஆட வைப்பது என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் நித்யா கர்னே கே லியே, நித்யா கர்னே கே லியே. ஆட வைப்பது நித்யா கர்னே கே லியே, நித்யா கர்னே கே லியேன்னு சொல்லுவோம். ஆடுவது நித்யா, ஆட வைப்பது நித்யா கர்னே கே லியே. ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 15க்கும் மேற்பட்ட வினை சொற்களை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பேசுவது பாத் கர் ரஹே, பேச வைப்பது பாத்சீத் கர்னா. பார்ப்பது தேக் ரஹே, பார்க்க வைப்பது தேக்னே கே லியே. யோசிப்பது சோச்னே கே லியே, யோசிக்க வைப்பது விசாரோ தேஜக். விளையாடுவது கேல்னா, விளையாட வைப்பது கிரீதா கர்னா. சாப்பிடுவது கானா, சாப்பிட வைப்பது கோ கானே கே. தூங்குவது சோனே கே லியே, தூங்க வைப்பது சுலா தியா. ஓடுவது தோட்னா, ஓட வைப்பது சலானே கே லியே. ஆடுவது நித்யா, ஆட வைப்பது நித்யா கர்னே கே லியே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த 15க்கும் மேற்பட்ட வினை சொற்களை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது உங்களுக்கு இதை புரிஞ்சிக்கவும் கற்றுக்கவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம speakinthindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Meet you in next video. Thank you for watching. Subscribe our channel for more updates.